அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய தினம் சுத்தத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். தூய்மை என்பது இஸ்லாத்தில் ஒரு அங்கமாகவும் தூய்மையை கடைபிடிப்பது ஈமானில் ஒரு பகுதியாகவும் இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. சுத்தம் என்பது ஈமானில் ஒரு பகுதி என்று. அப்போ சுத்தம் தொடர்பான செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய்மை தொடர்பாக நமக்கு வழிகாட்டி தந்த வழிமுறைகளை இப்போது நம்ம பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு தூய்மையை பற்றி நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க என்பதை பின்வரக்கூடிய ஹதீஸ்களிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். இதா ஷரிபல் கல்பு ஃபி இனாயி அஹதிக்கும், உங்களில் ஒருவர் பாத்திரத்தில் நாய் வாய் வைத்து விட்டால் ஃபல்யக்ஸில்ஹு சபஅன், அதை அவர் 7 முறை கழுவட்டும். அதாவது நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு பக்கெட்லேயோ குடத்துலையோ தண்ணி வைத்திருக்கிறோம் என்றால் அந்த தண்ணியில் நாய் வாய் வைத்து விட்டால் நம்ம என்ன செஞ்சிடணும், அந்த பாத்திரத்தை 7 முறை கழுவ சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். தண்ணியும் கீழே ஊற்றிடணும், அந்த பாத்திரத்தையும் 7 முறை நாம் கழுவ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய்மையை பற்றி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக நம்ம வளர்க்கக்கூடிய பிராணிகளில் பூனை வாய் வச்சா பிரச்சனை இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூனையை பற்றி சொல்லும் பொழுது தவ்வாஃபீன், அது நம்மை சுற்றி வரக்கூடியன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாய் வாய் வைத்து விட்டால் அந்த தண்ணி நம்ம புழங்கக்கூடாது, அந்த பாத்திரத்தையும் 7 முறை கழுவ வேண்டும் என்று புகாரியில் 172வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததாக இப்போ நாம் உட்கார்ந்துருக்கும் பொழுது நம்ம குழந்தையை தூக்கி கொஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி அந்த குழந்தை நம்ம கொஞ்சம் பொழுது சிறுநீர் கழித்து விட்டால் இப்போ என்ன சட்டம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பாருங்களேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறு குழந்தை கொண்டு வரப்பட்டது. லம் யகுலி துஆம இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த குழந்தை பாலை தவிர வேறு உணவு உண்ணாத குழந்தை, பால் மட்டும் குடிக்கக்கூடிய குழந்தை, வேறு இந்த பிஸ்கட்டு சாப்பாடு இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கல்ல திடப்பொருட்கள், அதெல்லாம் இல்லாமல் வெறும் பால் மட்டுமே குடிக்கக்கூடிய குழந்தையை கூட்டிகிட்டு வராங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ கொண்டு வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅஜ்லஸஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹஜ்ரிஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹஜ்ரிஹி, தன்னுடைய மடியின் மீது அந்த குழந்தையை உட்கார வைத்து கொண்டார்கள். ஃபபால அலா சௌபிஹி, தன்னுடைய ஆடையின் மீது அந்த குழந்தை சிறுநீர் கழித்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைய மடி மேலே உட்கார வச்சிருக்கிறாங்க. உட்கார வைத்த குழந்தை என்ன செஞ்சிருக்கு, ஃபபால அலா சௌபிஹி, அவங்களுடைய ஆடையின் மீது சிறுநீர் கழித்து விட்டது. ஃபதஆ பிமாயின், உடனே ரசூலுல்லாஹ் தண்ணி கொண்டு வர சொன்னாங்க. ஃபநலஹு, ரசூலுல்லாஹ் அதன் மீது தொளித்தார்கள். வலம் யக்ஸில்ஹு, ஆனால் அதை கழுவவில்லை. இப்போ பால் மட்டுமே குடிக்கக்கூடிய குழந்தை நம்ம மேலே சிறுநீர் கழித்துட்டா நம்ம தண்ணீர் தொளித்தால் போதும். அதே குழந்தை ஒரு 6 மாதத்துக்கு பிறகு அதுக்கு நீங்கள் பிஸ்கெட்டு சாப்பாடுன்னு ஊட்டக்கூடிய திடப்பொருள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்துட்டா அந்த குழந்தை சிறுநீர் நம்ம மீது கழித்தால் அதை நம்ம கழுவ வேண்டும். இதுதான் அந்த குழந்தை சிறுநீருக்கு உண்டான சட்டம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது புகாரில் 223வது செய்தியாக இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக நம்ம அந்த மலஞ்சலம் கழிக்கும் பொழுது நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளை பாருங்களேன். இதா பால அஹதுக்கும், உங்களில் ஒருவர் சிறுநீர் கழித்தால் ஃபலா யஹுதன்ன ஸக்கரஹு பியமீனிஹி, தன்னுடைய வலது கரத்தால், பியமீனிஹி தன்னுடைய வலது கரத்தால் அவருடைய பிறப்புறுப்பை அவர் தொட வேண்டாம். எப்படி சொல்லியிருக்காங்க, இதா பால அஹதுக்கும், உங்களில் ஒருவர் சிறுநீர் கழித்தால் ஃபலா யஹுதன்ன, தொட வேண்டாம், ஸக்கரஹு அவருடைய உறுப்பை தொட வேண்டாம், பியமீனிஹி வலது கரத்தால் தொட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலா யஸ்தன்ஜி பியமீனிஹி, வலது கரத்தால் சுத்தம் செய்யவும் வேண்டாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம சிறுநீர் கழிக்கும் பொழுது நம்முடைய பிறப்புறுப்பை நம்ம என்ன செய்யக்கூடாது, வலது கையால் தொடக்கூடாது. அதே போல் வலது கையால் சுத்தம் செய்யக்கூடாது, இடது கையில் தான் அந்த வேலையை செய்யணும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது புகாரியில் 154வது செய்தி. இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா செய்தியும் புகாரி, முஸ்லிம், திருமிதி, இப்னு மாஜா, அபுதாவத், நசாய் போன்ற 6 கிருதங்களையும், குத்துபு சித்தான் சொல்லக்கூடிய 6 கிருதங்களிலும் பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான செய்திகள். அது எல்லாமே உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கு பிறகு பாருங்களேன், இப்போ நம்ம சிறுநீர் கழிக்கும் போது நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள்,
இதா அத்தைத்துமுல் காயித்த, நீங்கள் மலங்களிக்க ஆயத்தமாகிவிட்டால் ஃபலா தஸ்தக்பிலுல் கிபிலா, கிபிலாவை முன்னோக்க வேண்டாம். இப்போ நீங்கள் வந்து கொல்லைக்கு போகிறதா இருந்தால், பாத்ரூம் போகிறதா இருந்தால் உங்களுடைய அமைப்பு வந்து கிபிலாவை நோக்கி இருக்கக்கூடாது. அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வலா தஸ்தபிரூஹா, நீங்கள் உங்களுடைய முதுகை பின்னோக்கியராகவும் இருக்கக்கூடாது, கிபிலாவை முன்னோக்கியும் இருக்கக்கூடாது, கிபிலா பக்கம் உங்கள் முதுகும் பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்போ சிறுநீர் மலங்கழித்தால் என்ன செய்யக்கூடாது? கிபிலாவை பார்த்த மாதிரி உட்காரவோ பின்னோக்கவோ கூடாது என்று சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். இது புகாரில் 394வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் இது தொடர்பான செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அது தொடர்பான செய்திகளை அடுத்த தொடரில் நம்ம பார்ப்போம். வாஹிர் தாவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.